அழாத சாமி அழாத. எல்லா தப்பும் இந்த அப்பாயோடது தான்டாப்பா, இந்த அப்பாயோடது தான். நான் கூட நினைச்சேன் நீ வந்தோனையும் ஒன்று முன்னாடி சபையில நிறுத்தி வச்சு தாய் மாமனை பெருமைப்படுத்துவாங்கன்னு. ஆனா இப்படி 4 பேர் முன்னாடி அந்த படுபாவி அசிங்கப்படுத்துவாங்க ஒரு துளி கூட நினைச்சு பார்க்கலாமா? இனி வேண்டாமா, இனி வேண்டவே வேண்டாம். இந்த குடும்பம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். சத்தியமா சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? அன்னைக்கு அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவளுக்கு ஒரு பிரச்சனை வந்து கண்ணை கசிக்கிட்டு நிற்கும் போது ஒரு கூட பிறந்தவனா ஒரு தம்பியா எனக்கு துடிக்கணும்னு சொல்லி தானே நான் போய் அடிச்சேன். இன்னைக்கு அத்தனை பேர் சபையில இருக்கும்போது ஒரு தடவை என் தம்பியை அப்படி பேசுறீங்கன்னு இவளுக்கு சொல்றதுக்கு வாய் வரல. அவளை சொல்லி குத்தம் இல்லையா? அவளை சொல்லி குத்தம் இல்லை, என்ன சொல்லிதான் குத்தம் சொல்லணும். நான் தான் கம்மன் இருந்த பயலை இப்படி கூட்டிட்டு வந்து சந்தி சிரிக்க வச்சுட்டேன். அப்படின்னு சொன்னாமாக்கா, எங்க புருஷன் முன்னாடி சண்டையில 3வது மனுஷங்க யாருமே போகக்கூடாது. நீங்க என்னதான் அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் ரத்த உறவு எதா இருந்தாலும் இருக்கட்டும், புருஷன் முன்னாடி சண்டையில நீங்க போய் மூக்க நுழைச்சிங்கன்னா நாளை பின்ன அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நீங்க தான் 3வதா போய் நிக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் உங்களதான் ஒதுக்கி தள்ளுவாங்கன்னு சொன்னா இந்த புத்திக்கு அப்ப உரைக்கல, இப்ப உரைக்கல. பொண்டாட்டி ஒரு மந்திரின்னு சும்மாவா சொன்னாங்க? அப்பயே என் தங்க பிள்ளை என் பேத்தி சரியா கணிச்சு சொல்லியிருக்கா. ஐயோ கடவுளே, என்னத்துக்கும் நான் ஒன்று பெத்தேன் பாரு, என் வீட்டுக்கு ஒன்று வந்துச்சு பாரு. ஐயோ அதுங்களெல்லாம் நினைச்சு பெத்த வயிறு குளிர்ந்து போச்சியா. சரியா, இனி இந்த குடும்பத்துக்காக நீ சம்பாரிச்சு போட்டது எல்லாம் போதும், இந்த குடும்பத்துக்காக அழுதது எல்லாமே போதும். இனிமே செத்தா வந்தா கூட நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாதையா. இதுவே நானே செத்து போனாலும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்துடாதையா, வந்துடாத. நான் செத்தாலும் என் புள்ள நீ நல்லா இருப்பையா. ஐயோ கடவுளே, இப்படி ஆளாக்கிட்டாங்களே எல்லாரும் சேர்ந்து படுபாவீங்க. ஐயோ அப்பாயி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு உடனே நான் கம்மன் இருப்பேனா? முதல்ல நான் உங்களை விட்டுட்டு போவேன் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தலைமாட்டில இருந்து நான் இருக்கேன், அப்படிலாம் பேசாதீங்க. இல்லப்பா, எனக்கு மனசே வெறுத்து போச்சு. இதுங்க கூட இனிமே நீ ஒண்ணு மண்ணா கலக்கவே கூடாது. அப்படி இருந்தா இந்த கட்டை கூட வேகாதியா. இத்தனை பேரும் எல்லாத்துக்கும் நீ எவ்வளோ நல்லது செஞ்ச. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நம்ம நல்லது செய்யறோமோ அவங்க தான் நம்மளை படம் பாதாள குழியில தள்ளுவாங்க. நம்ம கிட்ட இருந்து வர காசு பணம் அதுதான் முக்கியமே தவிர மனுஷ மக்கள் முக்கியமே இல்லை. இன்னைக்கு எல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க, நீ நொடுங்கி போயிட்டுன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்று மதிக்காம இருக்காங்க. இந்த தொழில் வைக்கலன்னா இவனெல்லாம் ஒரு நாய் சீண்டுமா? இந்த தொழிலை வைக்கிறதுக்கு என்னை ஏமாத்திக்கிட்டு உன் அப்பங்கிற நிலத்தை வித்தான், அதுல ஒரு ரூபா கூட நீ எல்லாம் எதிர்பார்க்கல. அப்படி இருந்த அந்த குடும்பத்துல உள்ளவங்க என்னமோ அவன் பூமியில இருந்து புதுசா புதஞ்சு எழுந்த மாதிரி எப்படியெல்லாம் பேசுறாளுங்க. எத்தனை நாளைக்கு அந்த காசு இருக்குன்னு நீ நினைக்கிற? உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரத்துல பாரு நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற. அதுங்கெல்லாம் உன் காலடிக்கு வருவாங்க. இன்னைக்கு எழுதி வச்சுக்க, யார் யாரெல்லாம் உன்னை இன்னைக்கு ஏளனமா பேசுனாங்களோ அந்த வாயெல்லாம் நீ தான் எல்லாமேன்னு சொல்லி பேச வருவாங்க. அன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் முன்னாடி நீ உள்ள வான்னு கூட கூப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே துரத்தணும். சரி விடுங்க, இனி அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? பாட்டி, எங்களுக்கு இனிமே இந்த சொந்தமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். நீங்களே எங்க கூடயே வந்துருங்களே. எம்மாடி, என் பேர பிள்ளைங்க கூட என்னை ஒரு வார்த்தை கூப்பிட்டது கிடையாது, ஒரு சோறு போட்டது கிடையாது. ஆனா நீ என் வீட்டு மகாலட்சுமி, உன்னைய நடுத்தெருவில் நிக்க வச்சு அழ வச்சுட்டாங்களேம்மா. உன் நல்ல மனசும் நல்ல குணமும் இந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா புரியும். அன்னைக்கு பார்த்துக்கலாமா? நானே இன்னும் கொஞ்ச நாள்ல இருப்பனோ இல்லையோ, ஆனா ஏன் சாகிற காலத்துல எனக்கு எல்லாத்தையும் அள்ளி போடணும் நீ நினைக்கிற? நான் இங்கிட்ட ஒரு மூளையில கட்டாந்தரையில கடந்துட்டு போறேன். நீங்க போய் நல்லபடியா வாழ்க்கையை வாழுங்கம்மா. நீங்க போங்க. இவங்களோட சொந்த பந்தம் தான் எங்களுக்கு இல்லாம போச்சு, ஆனா உங்களோட சொந்தம் எனக்கு வேணும் பாய். தயவு செஞ்சு நீங்களாவது எங்க கூட வந்துருங்க. சரியா? சரி, நான் உங்க கூட வந்துடுறேன். இனி இந்த சொந்தம் எனக்குமே வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதியா, நீங்க மட்டும் போதும். ஷபா, என்ன வெயில்! மனுஷன் வெளியே போயிட்டு வர முடியுது? வீட்டு ஆம்பளைன்னு தான் பேரு, வீட்டில் மொத்த வேலை இழுத்து போட்டு நம்ம ஒத்தாளாக கடந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேலே மூட்டையை தூக்கிட்டுலாம் நடக்க முடியாதப்பா, பஸ்லேயே போயிடுவோம். அங்கிட்டு நிற்கிறத பார்த்தா மகா சந்தோஷ மாதிரி இருக்கு. மகா சந்தோஷம், என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அழுகிறதா? என்னத்தம்மா சொல்றது? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னாச்சுமா? ஆத்தாடி ஆத்தா, குடும்பமா இது? சாமி, தயவு செஞ்சு இந்த குடும்பத்துல எல்லாம் நீங்க இருக்காதீங்கம்மா, இவங்களோடயே கிளம்பி போங்கம்மா. அதாம்மா நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இனிமே மறுபடியும் அந்த குடும்பத்துல போய் இருந்துக்கிட்டு அதுங்க கிட்ட பேச்சு ஏச்சு வாங்கிக்கிட்டு தினந்தோறும் சண்டை வம்புன்னு இருக்கிறது. இந்த பிள்ளைங்க கூடயே நான் போலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. இனி இவங்களோட சொந்தமும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேண்டாம்.
நீங்க எதுக்கு அழுதுகிட்டு கிடக்குறீங்க? நல்லவங்க கண்ணீர் ஒரு துளி சிந்தினாலும் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா இருக்க முடியாது. இப்ப வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இனி வர நாட்கள்ல பாருங்க என்ன கதிக்கு ஆளாக போறாங்கன்னு. நீங்க எதை பத்தி யோசிக்காம கிளம்புங்க. அவங்க யாரும் நான் இருக்கனா இல்லையான்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி எதுவும் கேட்டா சொல்லிடுமா, நான் என் பேத்தியும் என் பேரங்குடியும் நான் போறேன்னு. சரிங்கம்மா, நீங்க போங்க. சீ, மனுஷங்களே கிடையாது இவங்கெல்லாம். எப்படிதான் இப்படி சுயநலமா இருக்காங்கன்னு தெரியல. 1000 தான் பொண்ணா இருந்தாலும் அது அடுத்த வீட்டுக்கு போயிருச்சு. பெத்த பையனை இப்படி மனசை கஷ்டப்படுத்தி அனுப்புறாங்களே, இவங்கெல்லாம் ஒரு காலமும் ஈடேறவே மாட்டாங்க. இன்னைக்கு வேணா அந்த மாப்பிள்ளைங்க இவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடலாம். கஷ்டம்னு வந்து உடம்பு செல்லன்னு முடங்கும் போது தான் தெரியும் யார் வந்து பார்க்குறாங்க வைக்கிறாங்கன்னு. ச்சே, எப்பா இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியல சாமி. இதெல்லாம் ஒரு குடும்பமா? எப்படியும் கல்யாணத்துக்கு இன்னும் 5 வருஷம் இருக்கு, படிப்பெல்லாம் முடியறதுக்கு. 5 வருஷத்துக்குள்ள என் மாப்பிள்ளைக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்து அவனை முன்னேற்றி 4 பேர் முன்னாடி வளர்த்து விட்டுறணும். அப்பதான் அவங்க 2 பேரோட லைஃபுமே செட்டில் ஆகும். பாத்தியாம்மா, தொழில் அமைச்சு கொடுக்குறாராமா. இவர் வச்சிருக்க தொழிலே நம்ப அமைச்சு கொடுத்தது. உன் மாப்பிள்ளைக்கு வாய் இருந்தால் வாழ சொன்னா, வாய் இல்லைன்னா வர சொன்னான்ற கதை தான். வாயை முடிக்கிட்டு நில்லுடி. ஏற்கனவே பத்திக்கிட்டு எரியுது, இதுல நீ வேற எரியறதியில எண்ணெயை ஊத்திக்கிட்டு இருக்கியா? ம். பெத்த பையனை கழுவி ஊற்றி அப்படி துரத்துறாங்க. வாயன்னு பத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க. இப்போ மட்டும் உனக்கு எரியும். பாரு மாப்பிள்ள, மாமன் நான் இருக்கேன். உன்னை எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு தொழில் அதிபரை ஆக்குறேன்னு மட்டும் பாரு. சரிங்க மாமா. இங்க பாடா, உன் மாமன் என்ன சொன்னாலும் செய்யணும், சரியா? கோடு போட்டா தாண்டக்கூடாது. நில்லுனா நிற்கணும், உக்காருனா உக்காரணும். அதை விட்டுவிட்டு எள்ளுனா என்னையா நிற்பேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எள்ளுனா எல்லா மட்டும் நில்லு. உன் மாமே உன்னை மேலேற்றி கரை சேர்த்துருவாரு, சரியா? ஆமாம், கரை சேர்த்தி கிழிப்பாரு. இவரே தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு போய் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாமல் நாதி இல்லாமல் கிடந்தாரு. இவர் கரை சேப்பாராமா. வாயை மூற்றி காதில் இது விழுந்துற போகுது. உடனே பிடிச்சிக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே பல பிரச்சனை, இதுல நீ வேற ஒரு பிரச்சனையா? அப்புறம் மாப்பிள்ளைய ஓவர் பில்டப் பேச வேணான்னு சொல்லு. எடுக்கிறது பிச்சை, ஏற நினைக்கிறது பல்லாக்காமா. பிச்சை எடுத்த கதையெல்லாம் தெரியாது. வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கூட போட முடியாமல் நம்ம வீட்டில் இருந்து சுரண்டி தின்னுக்கிட்டு இருந்த ஆள், வீட்டில் ஞாயிற்றுக்கிழமான கறி ஆக்கணுமே, அதுக்கு செலவு பண்ண காசுலேன்னு சொல்லி நம்ம வீட்டில் ஒண்டிக்கிட்டு தின்னதெல்லாம் மறந்துட்டாங்க. பழசெல்லாம் மறந்துட்டான்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? வாய முடிய நெல்லுடி. விசேஷம் முடிகிற வரைக்கும் நம்ம எதுவும் பேசக்கூடாது. நம்மளால ஒரு பிரச்சனை வம்புன்னு வந்துச்சுன்னு அப்புறம் உங்க அப்பா நம்மளை பிடிச்சிக்குவாரு. மாப்பிள்ள, உனக்கு என்ன தொழில் வைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லியா? இப்ப மாமன் மதிய பைனான்ஸ் வைக்கணும்னா கூட சொல்லு. மாமன் நான் இருக்கேன், சரியா? உன்னை அப்படியே ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போய் 4 பேரு. மாப்பிள்ள, உனக்கு என்ன தொழில் வைக்கணும் என்ன அப்படின்னு சொல்லியா? இப்ப மாமன் மதிய பைனான்ஸ் வைக்கணும்னா கூட சொல்லு. மாமன் நான் இருக்கேன், சரியா? உன்னை அப்படியே ஒரு லெவலுக்கு தூக்கிட்டு போய் 4 பேரு பேசுறாங்க பத்தியா? வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ள அப்படி இப்படின்னு ஒரு காலத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காசு பணம் கையில புழங்கவும், ஐயோ இந்த மாதிரி மாப்பிள்ள ஊர் உலகத்துல கிடைக்குமா அப்படின்றாங்க. அந்த மாதிரி எவன்கிட்டயும் நீ வந்து நாக்கமல பல போட்டு பேசக்கூடாது. உன்னை நான் அப்படி கொண்டு போக போறேன் பாத்துக்க. ஆமன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து குச்சி கட்டுறதுக்கு வந்து நின்ன பத்தியா? என் மனசு குளிர்ந்து போச்சியா, என் மனசு குளிர்ந்து போச்சு. இதுக்கப்புறம் பாரு உன் வாழ்க்கையை எப்படி மாத்துறேன்னு. அம்மா, உன் மாப்பிள்ளை ஏதோ வாழ்க்கையை மாத்துறாராம்மா. இவர் வாழ்க்கையே நாய் போய் கிடக்கு. போலீஸில் அடி வாங்கினது உத வாங்கினதெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கு. இருடி, ஏண்டி உன் வாய் வேற அடக்கி தொலைய மாட்டேங்குது. முதல் வீட்டுக்காவது போய் தொலை. எனக்கு மட்டும் நான் இங்கேயே இருந்து பந்தி பரிமாறி அதை சாப்பிட்டு அப்படியே வயிறு முட்டை படுத்து தூங்கணும்னா இருக்கு. போவிய அங்கிட்டு. இந்த ஆள் பேசுறதை கேட்டால் என் மண்டிக்கே சூடேறுது. இதில் வேற பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏக்கா, என் மாமனார்லாம் ஒரு காலத்துல என்னை மதிக்க மாட்டாரு. இதுல என் மாமியார்னா சுத்தம். ஏதோ பெட்ரோல் காசு ஒரு 200 ரூபா கொடுப்பாங்க. அது இன்னமும் பெரிய விஷயம் மாதிரி நான் மாப்பிள்ளைக்கு செஞ்சுட்டேன்றாங்க. ஆனா என் மாப்பிள்ளைக்கு நான் எப்படியெல்லாம் செய்ய போறேன்னு பாருக்கா. ஆமாய்யா, நிறைய பேர் 10 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு 100 ரூபா செலவு பண்ணேன்னு பெருமை பீத்திக்கிட்டு திரிவாங்க. நம்ம குடும்பத்துக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாதுடாப்பா. நம்ம என்னைக்குமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைப்போம். ஆனா இங்க பல பேர் கல்லால இருக்காங்க. இந்த ஆளும் சரியான ஆள் தான். ஆள் இல்லைன்னா நம்மள நக்கிக்கிட்டு தெரியுமா? ஆள் அவங்க குடும்பத்துல வந்துட்டாங்கன்னா நம்மள காலை போட்டு சாணியெல்லாம் மிதிக்கிறான். என்னக்கா, உன் புருஷன் தொழில்லாம் வச்சு கொடுக்குறாராமா அவங்க மாப்பிள்ளைக்கு?
என்னடி சொல்ற? என்ன இன்ன வரைக்கும் அங்க நடக்கிற கூத்தெல்லாம் கேட்கலையா, இல்ல கேட்டும் கேட்காத மாதிரி பார்க்காத மாதிரி இருக்கிய? நானே இவளை எதுக்கு இந்த ஆள் வீட்டுக்குள்ள விட்டுருக்கான்னு சொல்லி வயிற்றுச்சல் பிடிச்சி கிடக்குறேன். இதுல வேற கேட்கலையா பார்க்கலையான்னு போடி என்கிட்ட. அதுவும் இல்லாம தொழில் வச்சு கொடுக்க போறாராமா, அப்படியெல்லாம் தூக்கிட்டு போறாராமா, என்னென்ன பீலா விட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு தொழில் வைக்கிறதுக்கே காசு இல்லாம நம்ம வீட்டில் ஒண்டிக்கிட்டு தெரிஞ்சாரு. நீ வீட்டில் வந்து கூடு கும்பிடு போட்டுக்கிட்டு தெரிஞ்ச. இன்னைக்கு காசு நம்ம வீட்டில் கொடுத்தது இவர் என்னமோ 4 பேத்துக்கு தானம் பண்ற மாதிரி தான பிரபு கணக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். காரி ஆகணும்னா கழுத காலை கூட போய் பிடிப்பாரு. அப்படியாப்பட்ட ஆளு தொழில் வச்சு கொடுக்குறாரு. மூஞ்ச பார்த்தா தெரியாது. அதுவும் இல்லாம அந்த பயலுக்கு தான் உன் புள்ளைய கட்டி கொடுக்குறாராம்ல. யாரு? என் புருஷன் என் புள்ளைய அந்த லொடுக்கு மூஞ்சனுக்கு கட்டி கொடுக்குறாரு. போடி 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 போடி. அவரு நம்ம சந்தோஷ பழி வாங்கணுன்றதுக்கோசரம் இவ்வளவு உள்ள விட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. சந்தோஷம் போயிட்டால, இந்த விசேஷம் முடிஞ்சோடனே பாரு என்ன கழட்டி அடிச்சு துரத்துறாருன்னு மட்டும் பாரு. ஓஹோஹோஹோ, கூடு கும்பிடு போட்டு மலை மேலே ஏற்றி அதுக்கப்புறம் எட்டி உதச்சி கீழே தள்ளுறதா? பின்ன என்ன, இத்தனை வருஷம் இந்த ஆளோட கூட கும்பிடு போட்டு குடும்பம் நடத்தியிருக்கேன். எனக்கு தெரியாதா இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு? இதுலேயும் வேற அவ ஒருத்தி பீலா விட்டு திரியிறா பாரு, அந்த முக்காடுக்காரி. அவன் மண்டையிலேயே நங்கு கொட்டணும் போலதான் வருது. என்ன பண்ணி தொலைகிறது? நாத்த நாராகி போயிட்டாலே. நாரனா கிழிக்கவா முடியும்? இதுவே மகா அண்ணியா இருந்துச்சுன்னா கிழிச்சு கேப்பன்னுட்டு இருப்ப. உன் புருஷனோட தங்க அக்கானால அப்படியே அடக்கி வாசிக்கிற, அப்படிதானே? இங்க பாருடி, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. அவன் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாண்டி, என்ன ஏதுன்னு கூட பார்க்க விடல இந்த மனுஷன். அப்ப கூட அவன் வாங்கிட்டு வந்ததுலதான் உனக்கு கண்ணா இருந்திருக்கே தவிர அண்ணனை கூப்பிடணும்னு ஒரு மனசு கூட உனக்கு வரலல்ல. ஏண்டி, புருஷன் இந்த மாதிரி பேசும்போது நான் மட்டும் எப்படி முந்திரி கொட்டை மாதிரி போய் நிற்க முடியும்? ஏற்கனவே என் வாழ்க்கையில எந்த நேரத்தில் பட்டம் அருந்து விழுகுமோன்ற கதையில இருக்கு. இதுல நான் வேற அவனை கூப்பிட போய் இதுதான் சக்கன்னு இந்த ஆள் என்னைய அடிச்சு துரத்திட்டானா, அப்புறம் பிள்ளைக்கு இந்த மாதிரி நேரத்தில் நான் அங்கே வந்து உட்காந்துன்னா பிள்ளைய யார் பார்க்க வைக்கப்பா? அதனால தான் ஒன்றும் பேசாம அமைதியே இருந்துட்டேன். இங்கே பாருக்கா, பொம்பளையா இருந்தா எந்த நேரத்தில் பேசணும்னு ஒன்று இருக்கு, எந்த நேரத்தில் பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. நம்ம அண்ணனை போய் 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு. அதுவும் இல்லாமல் அண்ணன் யாருக்காக போய் நின்றுச்சு? உனக்காக தானே போய் நின்றுச்சு. உனக்காக தானே அந்த ஆளை இழுத்து போட்டு அடிச்சுது. நீயே இப்படி எனக்கு என்ன வந்துச்சுன்றீங்கன்னா அப்புறம் எப்படி? எனக்கு மட்டும் என்ன வருத்தம் இல்லாமையா இருக்கு? கூட பிறந்த வண்டி இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவன் மேலே எனக்கு வருத்தம் இருந்தாலுமே அவன் என் தம்பி இல்லாமல் போயிடுமா, இல்லை வேற எதாவது ஆயிடுமா? என்ன பண்ணி தொலைகிறது? புருஷனாச்சே, காலம் முழுக்க இவன் கூட தானே வாழணும். நானும் கண்ணை கசக்கிக்கிட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன்னா அப்புறம் அப்பா அம்மாவும் ரத்த கண்ணீர் தான் வடிக்கணும். ஏற்கனவே நீ வந்து உட்காந்துட்ட, உனக்கு போட்டியா நானும் போய் உட்காரத்துக்கா? என்னமோ போக்கா, என்னதான் ஆயிருந்தான் அண்ணன் என்னை இது பண்ணாலும் சின்ன வயசுலேருந்து என்னை நல்லா பார்த்துக்குச்சு. அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னோடனே எனக்கே மனசு கஷ்டமாக போச்சு. நம்ம கிளவிக்கு இருக்கிற பாசம் கூட நமக்கு இல்லையோன்னு அண்ணன் நினச்சிருக்கோம்ல. அது வேணா உண்மைதாண்டி. பொம்பளையா பிறந்தா புருஷனுக்கு அடங்கணும், கட்டுனவனுக்கு பயந்துல வாழ்றதா இருக்கு. அவன் பேச்ச சொன்னாதான் நம்ம குடும்பத்தையே பார்க்கறதா இருக்கு. சரி விடு, என்ன பண்ணி தொலைகிறது? அது சரி, இத்தனை நாள் இல்லாம சந்தோஷமாயில என்ன உனக்கு அதீத பாசம்? ரொம்ப அவனுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வர? ஏக்கா, நீ என்ன ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? அவன் கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு அவன் கூட கும்பிடு போடுறதுக்கு நான் அண்ணங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்த்தது கிடையாது. ஏதோ அண்ணி வந்ததுலேருந்து அண்ணன் என் மேலே கோபமாக இருக்குது, என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல வைக்கிறதில்லன்றது தான் என் மேலே அந்த அண்ணன் மேலே கோபமே தவிர மற்றபடி அவனெல்லாம் நான் வெறுக்கவும் இல்லை, அவனை ஒதுக்கவும் கிடையாது. 1000 தான் இருந்தாலும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், செய்யறதா இருக்கட்டும், அப்பாவோட அதிகம் அண்ணன் தான் எனக்கு செஞ்சுருக்கு. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னோனையும் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒரு தங்கச்சியா நான் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையில் போய் 4 போடு போட்டிருப்பேன். என்ன பண்ணி தொலைகிறது? உன் வாழ்க்கைக்காக தான் அம்மா என்ன அடக்கி பிடிச்சி இல்லைன்னு வச்சு கிழிச்சு கேப்பன்னுட்டு இருப்பேன். பாவம்லடி, அழுதுகிட்டே போனான். பாவம், மனசு சங்கட்டமா இருக்குடி. என்னதான் 1000 அவன் மேலே வருத்தம் தாபம் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பு இல்லைன்னு ஆயிடுமாடி. என்னக்கா பண்ணுறது? கஷ்டமா இருக்கு. பேசாட்டுக்கு அண்ணனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசி பார்க்குறியா? சரி, எல்லாம் முதல்ல இந்த பிரச்சனை அமைதி ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு பேசுவோம்.